ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னா ஒரு பால் காய்ச்சி வீடு, அங்கே தான் போகிறோம். இப்போது பால் காய்ச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட். பூந்தமல்லியில் பாய். பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வரத்துக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க ஃபங்க்ஷனை. எப்போ வழக்கம் போல் நம்ம லேட்டாக தான் வருவோம், அதே தான் நடந்துருச்சு. சரி, அப்படியே கீழே இறங்கி போயிட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தா சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. கேசரி, இட்லி, பூரி, வடை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்மளோட ஃப்ரெண்டு புதுசாக வீடு வாங்கியிருந்தாப்புல பால் காய்ச்சி பூந்தமல்லியில், அதுக்கு தான் போயிருந்தோம். வீடு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது வீடு. நம்ம சாப்பிட்டாச்சு. நம்ம கூட வேலை செய்கிற பசங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அவங்களையும் சாப்பிட சொல்லிவிட்டு ஒரு வழியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். பால் காய்ச்சி வீட்டு முடிச்சுட்டு வந்தால் அங்கேருந்து வந்து அவங்க ஒய்ஃப் காய்கறி வாங்க போகலான்னுட்டா. உடனே போயிட்டு சேப்பங்கிழங்க புரட்டி பார்த்துட்டு, கருணக்கிழங்கு பிடிக்காரன்னு சொல்லுவாங்க, அதை புரட்டி பார்த்துட்டு அப்படியே கேரட்டை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு 4 கிலோ கேரட்டு 30 ரூபாங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யாருக்குமே எனக்கு பிடிக்காத கத்திரிக்காய் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் ஒய்ஃப் அவரைக்காய் வேணாங்க, அவரைக்காய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போய் எடுத்தேன். வெண்டைக்காய் ஒடிச்சு பார்க்குறதுக்கு போதும் ஆகுது. கடைக்காரன் பார்க்கக்கூடாது, கடைக்காரன் பார்த்து திட்டுவான், ஒடிச்சு எடுக்காதன்னு வாங்க. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய்க்கு அப்புறமா இஞ்சி தான் இருக்கும் எல்லா கடையில். இஞ்சி எடுத்துக்கிட்டோம். இஞ்சி எடுத்துகிட்டு திரும்பினா கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு என் பொண்ணு ஒரே ஆளும். அவளுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து கையில் கொடுத்துட்டு ஒரு 1.5 கிலோ தக்காளியை பொறுக்கி போட்டேன். ஓகே நண்பர்களே, வீடியோ பாருங்கள். பாய்.